நிச்சயமாக ஸ்ரீ மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பேருந்து நிலையமானது விரிவாக்கம் மற்றும் புதிய கட்டமைப்பு பணிக்காக தமிழக அரசு 8 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உசிலம்பட்டி பேருந்து நிலையத்தை உசிலம்பட்டி அரசு ஊழியர் குடியிருப்பு பகுதியில் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டு தற்காலிக பேருந்து நிலையமானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பழைய பேருந்து நிலையத்தை தடுப்புகள் அமைத்து இன்று முதல் மூடப்பட்டு பேருந்துகள் தற்காலிக பேருந்து நிலையத்துக்கு சென்றுவதற்குண்டான ஏற்பாடுகளானது செய்யப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக பேருந்து நிலையத்துக்கு சென்றுவதற்கு பேருந்து ஓட்டுநர்களுக்கும் பொதுமக்களுக்கும் போதுமான அளவு அறிவிப்பு மற்றும் வழிகாட்டுதல் எதுவும் அறிவிக்கப்படாத நிலையில் இந்த பொதுமக்கள் புதிய பேருந்து நிலையத்துக்கு சென்று வருவதா அல்லது பழைய பேருந்து நிலையம் முன்பாகவே அனைத்து பேருந்துகளும் வந்து நிற்குமா என்ற ஒரு சந்தேகத்துடனே அந்த புதிய பேருந்து நிலையம் மற்றும் பழைய பேருந்து நிலையத்துக்கு நடந்து சென்று ஒரு அவதிக்குள்ளாகும் ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. மேலும் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் போதிய நபர்களையோ அல்லது போக்குவரத்துறை அல்லது காவல்துறையினரை நியமித்து இந்த பொதுமக்கள் வந்து செல்வதற்கும் பேருந்துகள் அந்தந்த பகுதியில் எந்தெந்த பகுதியில் நின்று செல்லும் என்ற ஒரு வழிகாட்டு முறைகளை வழிவகுத்து பொதுமக்கள் அவதிக்குள்ளாவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் இந்த கட்டமைப்பு பணிகள் முடிவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் முதல் 3 ஆண்டுகள் வரை நடைபெற உள்ள சூழ்நிலையில் அந்த 3 ஆண்டுகள் வரை பொதுமக்கள் வந்து செல்லவும் புதிய தற்காலிக பேருந்து நிலையத்தில் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.